ஸ்ருங்கேரியிலே சுரேஸ்வராச்சாரியார் அவருடைய பெயர். அவர் மீமாம்ச கொள்கை அத்வைதத்தை முதல்ல பின்பற்றல. அவருடைய பெயர் மண்டல மிஸ்ரர். அவருடைய மனைவி சரசவாணி, சரஸ்வதி தேவியினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஒரு முறை இவங்க 2 பேத்துக்கும், மண்டல மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் இடையில வாதம் நடக்கும், பெரிய விவாதம் நடக்கும், பல நாட்கள் நடக்கும். இந்த வாதத்திலே அன்றைக்கு இப்படிதான் வாதம் நடக்கும். அந்த விவாதத்திலே யார் வெற்றி பெறுகிறார்களோ ஆதிசங்கரர் வெற்றி பெறுவார். அத்வைதத்தை அந்த இடத்திலே நிலை நிறுத்துவார், தன்னுடைய வாதத்தின் வழியாக நிலை நிறுத்துவார். எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் அத்வைதத்தை தழுவி வருவார்கள். இப்படிதான் அவர் இந்தியா முழுக்க செய்திருக்காரு. இதுல இவங்க 2 பேரும் வாதம் பல நாட்கள் நடக்குது. இந்த வாதத்திற்கு யாராவது ஒருத்தர் அந்த இடத்திலே ஒரு அறிஞர் இருப்பாரு. இந்த மண்டல மிஸ்ரருக்கும் ஆதிசங்கரருக்கும் வாதம் நடக்கும் போது நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திலே இருந்தவர் மண்டல மிஸ்ரருடைய மனைவி சரசவாணி. இது ஏன் நான் அழுத்தமா சொல்றேன்னா, நாம நினைக்கிறோம்ல இன்னைக்குதான் பெண்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு பேரு கிடைச்சிருக்கு. எந்த காலத்திலயோ இருந்திருக்கு, நடுவுல காணாம போயிருக்கு. இவ்வளவு பெரிய மகானுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பண்டிதருக்கும் விவாதம் நடக்கும் போது இடையிலே தீர்ப்பு வழங்குவதற்கான அறிவும் ஆற்றலும் ஒரு பெண்ணுக்கு இருந்தாதானே அங்க நடுவரா உட்கார வைக்க முடியும். சரசவாணி இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு வாதத்திலே வெற்றி பெற்று 2 பேருக்கும் பந்தயம். என்ன பந்தயம்? சங்கரர் ஒருவேளை, மண்டல மிஸ்ரர் சொல்றார், இந்த வாதத்திலே, நான் வைக்கிற வாதத்திலே நான் தோற்றுவிட்டால் துறவரம் ஏற்பேன், நீங்கள் தோற்றுவிட்டால் இல்லறம் ஏற்க வேண்டும்ங்கிறார். கடைசியிலே வழக்கம் போல அத்வைதம் நிற்கிறது. இவர் சுரேஸ்வராச்சாரியாராக அத்வைதத்தை பின்பற்றி வந்தவர். அவர்தான் ஸ்ருங்கேரி மடத்தினுடைய தலைவராகிறார். அடுத்து ஜோஷி மடம். இவருடைய ஆதிசங்கரருடைய சீடர்கள்ல பொதுவா வழக்கமா வகுப்புகள்ல மாணவர்கள்ல எல்லா மாணவர்களும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒருத்தர் சுமாரா படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு பரம சாதுவான ஒரு சீடர் இருக்கார். அவர் பேர் ஆனந்தகிரி. சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருமே வேத கல்வி, இவங்களுக்கு இடையில பேதம் இருக்கக்கூடாதுங்கிறத இவர் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாகவே சொல்லிக் கொடுப்பவர். ஆனா இந்த சுத்தி இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் ஆனந்தகிரியை பிடிக்காது அவ்வளவா. ஏன்னா ரொம்ப ஒரு அப்பாவியா இருப்பாரு. அப்பாவிங்கிறதுனால அறிவில்லன்னு முடிவுக்கு பிடிக்காது, ரொம்ப ஏளனமா பாப்பாங்க. ஒரு நாள் அவன் வரத்துக்கு, அந்த சீடர் வரத்துக்கு தாமதமான உடனே ஆதிசங்கரர் காத்துட்டு இருப்பார், அந்த மாணவரும் வரட்டும்னு. சுத்தி இருக்கிற சீடர்கள்லாம் கேலி பேசுவாங்க. போயும் அவனுக்காக இவர் காத்துட்டு இருக்காரு, அவனுக்கே ஒன்னும் தெரியாது, அவனே அறிவற்றவன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஆனந்தகிரி ஸ்லோகங்களோட வருவார். அப்படி ஒரு அற்புதமான ஸ்லோகங்களை ஏற்றிக்கொண்டே வருவார். அப்பதான் ஆதிசங்கரர் மாணவர்கள்ட்ட சொல்லுவார், கர்வம் என்பது எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, வித்யா கர்வமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். நான் படிச்சுட்டேங்கிற அகங்காரம் கூட வரக்கூடாது. அந்த ஆனந்தகிரி மிகச்சிறந்த, அவர் அந்த நேரத்திலே சொன்ன அந்த ஸ்லோகங்கள் தான் தோடகாஷ்டகம் அப்படின்னு சொல்றார். அவருடைய பெயர் தோடகாச்சாரியார். நிறைய அவர் அத்வைத கருத்துக்களை உள்ளடக்கிய உரைகளை எல்லாம் எழுதியிருக்கார். அவர்தான் ஜோஷி மடத்தினுடைய முதல் தலைவராகிறார். அதற்கு பிறகு காளிகா பீடம், துவாரகாலே கிருஷ்ணன் இருந்த துவாரகாவில் காளிகா பீடம். காளிகா பீடத்தினுடைய தலைவர் ஹஸ்தமாலகர். ஹஸ்தமாலகர் யாருன்னா, ஆதிசங்கரருடைய யாத்திரையின் போது ஒரு ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர், அந்த ஸ்ரீவல்லிபுத்தூரிலே பிரபாகர பட்டர்னு ஒருத்தர், அவர் சொல்றாரு, இந்த ஆதிசங்கரர் வராரு அப்படின்னு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என்னுடைய மகன் பேச முடியாம இருக்கான், காது கேட்கல, நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய அருளால் என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லி வரவழைக்கிறார். ஆதிசங்கரர் அந்த குழந்தைய பாக்குறார். பார்த்துட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறார். அது வரைக்கும் அந்த குழந்தை பேசல, இந்த குழந்தைக்கு பேச தெரியாது, பேச முடியாது, காது கேட்காதுன்னு அப்பா சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைய பார்த்து ஆதிசங்கரர் கேட்கிறார், நீ யாருப்பா அப்படிங்கிறார். உடனே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. எப்படி திருவைகுண்டத்திலே பிறந்த குமரகுருபரர்
4 வயது வரைக்கும் பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளாலே கந்தர்கலி வெண்பாவை பாடினாரோ அப்படி இங்கே ஆதிசங்கரர் நீ யாருன்னு கேட்ட உடனே இந்த குழந்தை மடமடன்னு வேதாந்தமா பேச ஆரம்பிக்குது, வேதத்தை பேச ஆரம்பிக்குது. இந்த உலகமே ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கும் போது, இந்த உலகமே மாயை என்று சொல்லி வரும்போது, நான் யார் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் யார், எனக்கு தந்தை தாய் என்று இந்த பிறவியை வைத்து நான் சொல்ல முடியுமா? எனக்கு வீடென்று ஒன்று உண்டா? பேசவே இல்லைன்னு அப்பா பிறந்ததுல இருந்து தவிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தட்ட கூட்டிட்டு போய் விட்ட உடனே அந்த குழந்தை வாயை திறக்குமான்னு பார்க்கும்போது கட 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 கடன்னு அந்த குழந்தை அத்வைதத்தை பேச ஆரம்பிச்சிருது. இரண்டும் அல்லாத ஒன்று என்கிற அத்வைத கொள்கையை அந்த குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே சங்கரர் முடிவு பண்ணிடுறாரு, இந்த குழந்தை இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை இல்ல, இந்த குழந்தை ஞானம் நிரம்பிய குழந்தை. உங்க அப்பா கிட்ட சொல்றார், இவன் பேசியது முழுவதும் அத்வைதம், இவனை என்னோடு அனுப்பிவிடுன்னு. அந்த குழந்தை மிகப்பெரிய சீடனாகி அவர்தான் ஹஸ்தாமலகர். அவரைதான் காளிகா பீடத்தினுடைய தலைவராக்குகிறார்கள். அதற்கு அடுத்து பூரியிலே கோவர்த்தன மடத்தினுடைய தலைவராக ஸ்ரீ பத்மபாதர். ஸ்ரீ பத்மபாதர் சோழ நாட்டிலே இருந்து வந்தவர். சதானந்தன் என்கிற இளைஞர் இவரிடம் சீடராக வந்து வழக்கம் போல நீ யாருன்னு எல்லாம் கேட்கும் போது ரொம்ப இயல்பாக பதில் சொன்னவர்ங்கிறதுனாலே ஆதிசங்கரருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவருக்கு வழக்கமான சேவைகள் எல்லாம் இந்த சீடர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கங்கை கரையிலே ஒரு பக்கம் கரைக்கு ஒரு பகுதியிலே ஆதிசங்கரர், மறுபகுதியிலே பத்மபாதர் இருக்காரு. இந்த சதானந்தன் இவர் அப்பா அந்த காஞ்சிட்டு இருக்கிற உடுப்புகளை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. குரு கேட்ட கேள்விக்கு நடுவுல ஓடிட்டு இருக்கிறது கடலை போன்ற கங்கை. எதுவுமே யோசிக்கலையாம். உடனே அவர் என்ன பண்றாரு, கங்கை மேல காலை வச்சு ஆழம் இருக்குமா அகலம் இருக்குமா குரு கேட்டாரு. அடுத்த நிமிஷம் கடந்து போய் அந்த உடுப்பை கொடுத்துடணும், அது ஒண்ணுதான். கங்கையில காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாக்குறாங்க, என்ன ஒருத்தர் இப்படி வந்துட்டு இருக்காரு, மூழ்கினா என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறாங்க. விறுவிறுன்னு போய் எங்க குருநாதர் போய் பாக்குறாரு. ஆதிசங்கரர் பாக்குறாரு, நீ எதை கடந்து வந்தன்னு தெரியுமா? கங்கையை கடந்து வந்திருக்க, ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப அவரு சொல்றாரு, உங்களுடைய பெயரை சொன்னால், உங்களுடைய அருள் கிடைத்தால் சம்சார சாகரத்தையே நாங்கள் எல்லோரும் கடக்க முடியும் என்று இருக்கும் போது இந்த கங்கையை என்னால் கடந்து விட முடியாதா? அந்த கங்கை பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிறாரு. அந்த கங்கை ஸ்ரீ பத்மபாதர் என்கிற ஒரு புண்ணிய ஆத்மாவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக உள்ளே இழுத்து கொள்ளாமல் தக்க வைத்துக் கொள்வதற்காக பாதம் வைத்த இடங்களிலே எல்லாம் தாமரை பூவை மலர வைத்து அழகு பார்த்திருக்கிறது. அதனாலதான் அந்த இளைஞன் பத்மபாதராக மாறினார்.